கூட்டமைப்பு மையத்தோட புது ஆண்டு. இந்த ஆண்டில் வந்து நான் வந்து சேர்மன் ஆயிருக்கேன். இவர் கிருஷ்ணா சார் வந்து வைஸ் சேர்மன், டெபுட்டி சேர்மன் ஆயிருக்காரு. இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்எம்இயோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் ஸ்பீட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் எப்படி எம்எஸ்எம்இயை வந்து நம்ம காம்படிட்டிவாக அவங்களுடைய பிஸ்னஸை வளர்ச்சி அடையிறதுக்காக என்னென்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தொழில் கூட்டமைப்பு மையத்தில் பல வகையான ஆராய்ச்சி, இனோவேஷன் அந்த மாதிரி ஏரியாஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருஷம் இனோவேஷன் மூலிமா நிறையா ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பல கம்பெனிகள் வந்து ஆர்என்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்கு இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஜிசிசின்னு சொல்கிறாங்க, அதாவது குளோபல் காம்படென்சி சென்டர். இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் எல்லாரும் அமெரிக்காலேயே வந்து வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ப்ரொடக்ஷனே குறையாமல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸும் யூரோப்பியன் கம்பெனிஸும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மக்கள் இங்கேருந்து அங்கே போய் இருந்து வேலை பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே இருக்க வேலையை டிஜிட்டலாக இங்கே கொடுக்குறாங்க. இங்கேருந்து நம்ம பண்ணி அதை வந்து அங்கே அனுப்புகிறோம். ஸோ இந்த சதர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தென் இந்தியாவில் 350 ஜிசிசிஸ் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் புதுசாக வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ஜிசிசிலையும் நிறைய டீப் டெக்கு, இனோவேஷன் இந்த மாதிரி நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு. இது வந்து டபுள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்த 2-3 வருடங்களில். மூணாவது பார்த்திங்கன்னா, சதர்ன் அதாவது தென் இந்தியாவில் மொத்தமாக நம்ம வந்து இந்தியாவில் 20% தான் பாப்புலேஷனு, ஆனால் நம்ம வந்து 33% ஆஃப் த ஜிடிபி. ஸோ வந்து சவுத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியாவுக்கு. சவுத் இந்தியா வளர்ந்தால் தான் இந்தியா வளர முடியுன்ற ஒரு 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சவுத் வந்து இப்போ வந்து $1.3 ட்ரில்லியன் எக்கானமி, இந்தியா வந்து $4.3 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் சவுத்துக்கு வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமியாக உருவாக்குறதுக்கான முயற்சிகளை சிஐஐ எடுத்துக்கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து பல வகையான புது இண்டஸ்ட்ரீஸு, இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி அதை மேம்படுத்தி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெருசாக ஆக்குறதுன்றது மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விவசாயத்துறையில் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். சவுத் இந்தியாவில் வந்து பால் உற்பத்தி வந்து நிறைய ப்ரைவேட் செக்டர் வந்ததுக்கப்புறம் பால் உற்பத்தி வந்து ரொம்ப நல்ல அளவில் இருக்குது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கான இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் வந்து கோல்ட் செயின், காஸ்ட் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாமே வந்து இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா பண்ண முடியும். அது போக பார்த்திங்கன்னா, அக்வா கல்ச்சர் ஒரு பெரிய ஃபோக்கஸ் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் 7-8 பில்லியன் டாலருக்கு அக்வா கல்ச்சர் உற்பத்தி ஆகுது. பட் நான் அதே நம்ம தூத்துக்குடியாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், இன்னும் நிறையா அக்வா கல்ச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். நேஷ்னல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஃபண்டிங் இருக்குது. ஸோ அதனால் ஃபுட் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இன் அக்வா கல்ச்சர் அது ஒரு பெரிய ஃபோக்கஸாக இந்த வருஷம் கொண்டாடுறோம். அதே மாதிரி சிஐயில் வந்து விளையாட்டுத்துறையிலையும் ஒரு பெரிய ஃபோக்கஸ் கொண்டாடுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், கிரிக்கெட்டில் ஐபிஎல் இருக்குது, ஃபுட்பாலுக்கும் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒன்று இருக்குது. பட் நிறையா மற்ற வகையான நிறையா ஸ்போர்ட்ஸ் லைக் சர்ஃபிங்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது. அது வந்து மேங்களூர், கேரளா அந்த சர்க்கியூட்டே டெவலப் பண்ணி அதுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே தயாரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புது புது துறைகளில் நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
அதாவது சிஐயில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா we were very good in making old moneyன்னு சொல்லுவாங்க. பட் புது மணி பண்ணணுன்னா புது ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கான முயற்சி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலாக இந்த வருஷம் வந்து எங்களோட ஃபோக்கஸ் வந்து காம்படிட்டிவ்னஸ் உயர்த்துறதுக்கான என்ன முயற்சி தேவையோ அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.